நோய்கள் ஏற்பட காரணம். பொது நிகழ்ச்சி 2வது நாள், சிட்னி, ஆஸ்திரேலியா, 17 ஏப்ரல் 1991 அன்று பேசியதின் தமிழாக்கம். I bow to all the seekers of truth. You have been already told about these centers within us, their qualities, and these 3 channels which constitute them. But one may ask, why all this instrument placed within us? With what purpose? And why evolution has to go further? The reason is, you have to now become the spirit. Go beyond your physical, emotional, mental being and become the spirit. Because spirit is the reflection of God Almighty, and spirit is the universal being within you. நமக்குள் இருக்கும் இந்த மையங்களை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கும். அவற்றின் குணங்கள் பற்றியும் மற்றும் அவை அமைந்துள்ள இந்த 3 நாடிகள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கருவி ஏன் நமக்குள் இயங்குகிறது, எந்த நோக்கத்திற்காக இருக்கிறது என்று ஒருவர் கேட்கலாம். ஏன் பரிணாம வளர்ச்சி இன்னும் மேலே செல்ல வேண்டும் என்றும் கேட்கலாம். காரணம், நீங்கள் இப்போது ஆத்மாவாக மாற வேண்டும் என்பதுதான். உங்கள் உடல், உணர்வு, மனநிலைக்கு அப்பால் சென்று நீங்கள் ஆத்மாவாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் ஆத்மா என்பது சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பிரதிபலிப்பாகும். ஆத்மா என்பது உங்களுக்குள் இருக்கும் உலகளாவிய ஜீவனாகும். When you become the spirit, you become a universal being. You become a universal being doesn't mean that you take a certificate that you are a universal being. Not at all. But this state of being an universal being is manifested in you. It is manifested as a innate knowledge within you. As you have innate knowledge of colors now, you know this is this color, this is this color. You see it. In the same way, you become aware of you being a universal being. Means a microcosm becomes the macrocosm. Again I say becomes. It's not just a feeling that you have become. Like a drop becomes the ocean. நீங்கள் ஆத்மாவாக மாறும்போது நீங்கள் ஒரு உலகளாவிய ஜீவனாக மாறுகிறீர்கள். நீங்கள் ஒரு உலகளாவிய மனிதராகி விடுகிறீர்கள். நீங்கள் ஒரு உலகளாவிய மனிதர் என்று சான்றிதழ் பெற்றுக்கொள்வது போன்று அர்த்தமல்ல, இல்லவே இல்லை. ஆனால் ஒரு உலகளாவிய ஜீவன் என்ற இந்த நிலை உங்களில் வெளிப்படுகிறது. இது உங்களுக்குள் உள்ளார்ந்த அறிவாக வெளிப்படுகிறது. இப்போது வண்ணங்களை பற்றிய உள்ளார்ந்த அறிவு உங்களுக்கு உள்ளது. இது இந்த நிறம் என்று உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த நிறம் என்று தெரியும். நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். அதேபோல் நீங்கள் ஒரு உலகளாவிய மனிதர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு நுண்ணுயிர் என்பது நுண்ணியமாக மாறுகிறது என்று அர்த்தம்.
மீண்டும் ஆகிறது என்றுதான் சொல்கிறேன். இது நீங்கள் அதுவாக ஆகிவிட்டீர்கள் என்று உணர்வதல்ல, ஒரு துளி கடலாக மாறுவது போல. But again, it's not just a mental understanding, but it is a happening. And this happening takes place, and you become a personality which leaves your boundaries, limitations, and you start seeing yourself as a very loving, affectionate, compassionate personality. When a child is born to a mother, she feels tremendous love for the child. From where does she get this love? Is innately built within her, and her love becomes doubled. Whatever love she had for herself starts flowing towards her child. ஆனால் மீண்டும் அது ஒரு மன புரிதல் மட்டுமல்ல, அது தானாகவே சம்பவிக்கிறது. இந்த சம்பவம் உங்களை ஒரு இடத்திற்கு கொண்டு செல்கிறது. நீங்கள் உங்கள் எல்லைகள், வரம்புகளை விட்டு வெளியேறும் ஒரு நபராக ஆகிவிடுவீர்கள். மேலும் உங்களை நீங்களே மிகவும் அன்பான, பாசமுள்ள, இரக்கமுள்ள மனிதனாக பார்க்க தொடங்குகிறீர்கள். ஒரு தாய் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையின் மீது மிகுந்த அன்பை உணர்கிறாள். இந்த அன்பை அவள் எங்கிருந்து பெறுகிறாள்? அவளுக்குள் அது இயல்பாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. அவளுடைய அன்பு இரட்டிப்பாகிறது. அவளிடத்தில் என்னென்ன அன்பெல்லாம் கொண்டிருந்தாலோ அதெல்லாம் தன் குழந்தையை நோக்கி பொழியத் தொடங்குகிறது. But when you become a universal being, then your compassion takes a very universal personality. Then you do not think that you are an Australian or you are an Englishman or an Indian. But you just think that we are part and parcel of one universal personality. Now this feeling sometimes can be confusing. The word is, feeling means I feel very happy, I feel very unhappy. It's all a mental projection. But it becomes part and parcel of your awareness. This is the point I want to make very clearly to you, that it becomes just an awareness of collective consciousness. ஆனால் நீங்கள் ஒரு உலகளாவிய மனிதராக மாறும்போது உங்கள் இரக்கம் மிகவும் உலகளாவிய நபருக்குள்ளதாகவும், நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியர் அல்லது நீங்கள் ஒரு ஆங்கிலேயர் அல்லது நீங்கள் ஒரு இந்தியர் என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். ஆனால் நாம் ஒரு உலகளாவிய மனிதர்களின் ஒரு பகுதி மற்றும் பாகம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இப்போது இந்த உணர்வு என்ற வார்த்தையின் அர்த்தம் சில நேரங்களில் குழப்பமடைய செய்யலாம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன், நான் மிகவும் மகிழ்ச்சியற்று இருக்கிறேன் போன்று. இது எல்லாம் ஒரு மனதின் உபாயத்தினால் ஏற்படுவதாகும். ஆனால் அது உங்கள் விழிப்புணர்வின் ஒரு பகுதியாகவும் பாகமாகவும் மாறுகிறது. இதுதான் நான் உங்களுக்கு மிக தெளிவாக கூற விரும்புவது. அது கூட்டு நனவின் விழிப்புணர்வாக மாறும். Then you can't avoid it, you can't just get rid of it. As you feel for your family. Why do you feel? I mean, some even don't feel that. But most of you feel for your family, for your children, for your wives, for your brothers, sisters, father, mother. So why do you feel for them? Because you have expanded your personality. So you just feel it. But when your personality is that expanded, then the whole world seems to be your family, your relations. Then you do not see a person superficially, skin deep. But you see a person as a part and parcel of your being. நீங்கள் அதை தவிர்க்க முடியாது, அதை அகற்ற முடியாது. உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் அன்பினை உணர்வது போல. நீங்கள் ஏன் அப்படி உணர்கிறீர்கள்?
சிலர் அதை உணர்வதில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களில் பெரும்பாலோர் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிகளுக்காக, உங்கள் சகோதரர்கள், சகோதரிகள், தந்தை, தாய் ஆகியோருக்காக உணர்கிறீர்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு ஏன் அன்பினை உணர்கிறீர்கள்? ஏனெனில் நீங்கள் உங்கள் சொந்த குணநலனை விரிவுபடுத்தியுள்ளீர்கள். எனவேதான் நீங்கள் அதை உணர்கிறீர்கள். ஆனால் உங்கள் குணநலன் விரிவடையும் போது முழு உலகமும் உங்கள் குடும்பமாக, உங்கள் உறவுகளாக தெரிகிறது. அதன் பிறகு ஒரு நபரை மேலோட்டமான எண்ணத்துடன் நீங்கள் காண்பதில்லை. ஆனால் ஒரு நபரை உங்கள் ஜீவனின் ஒரு பகுதியாகவும் பாகமாகவும் பார்ப்பீர்கள். Not only that, but as you can feel your own chakras on your fingertips, you can feel the chakras of another person on your fingertips. And then if you know how to correct, you can correct those centers and correct their problems. அது மட்டுமல்லாமல் உங்கள் விரல்களில் உங்கள் சொந்த சக்கரங்களை நீங்கள் உணர முடியும். உங்கள் விரல் நுனியில் மற்றொரு நபரின் சக்கரங்களை நீங்கள் உணரலாம். பின்னர் நீங்கள் எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் அந்த மையங்களை சரி செய்து அவர்களின் பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். Today I'll just deal with one chakra, how when one chakra goes out of order, what happens to us. It's very interesting to find out how we suffer from so many diseases because of one center. This center is the second center of Swadhisthana. Second center of the Swadhisthana is attached to the Nabhi, the third center, and moves around the whole of that green area. It can go to the end, to the periphery, or it can be anywhere. இன்று நான் ஒரு சக்கரத்தை பற்றி மட்டும்தான் சொல்லப் போகின்றேன். எப்படி ஒரு சக்கரம் தன் செயல்பாட்டை இழக்கும்போது நமக்குள் என்ன நடக்கிறது என்பது பற்றி சொல்லப் போகின்றேன். ஒரே ஒரு மையத்தின் காரணமாக நாம் எவ்வாறு பல நோய்களால் பாதிக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் சுவாரஸ்யமானது. இதுதான் இரண்டாவது மையமான ஸ்வதிஷ்டானா. இரண்டாவது மையமான ஸ்வதிஷ்டானா மூன்றாவது மையமான நாபியுடன் இணைந்து அந்த பச்சை நிற பகுதி முழுவதையும் சுற்றி வருகிறது. இது புற எல்லை வரை செல்லலாம் அல்லது அது எங்கும் செல்லலாம். And the duty of this center is mainly to convert the fat cells for the use of the brain. That medical science doesn't know. The other functions are to look after the liver, to look after the pancreas, look after the spleen, the kidneys, and the intestines. So when we start thinking too much, when we become futuristic, we start planning everything. I mean, sometimes people plan so much that you don't know where you are left with that plan. And that planning gives you a terrible mental exertion, and you need more energy for your cells in the brain. So this has to pass, as you see here clearly, it has to pass into your brain, the energy. இந்த மையத்தின் முக்கியமான கடமை என்பது கொழுப்பு செல்களை மூளையின் பயன்பாட்டிற்காக மாற்றுவதாகும். மருத்துவ விஞ்ஞானத்திற்கு அது பற்றி தெரியாது மற்றும் கல்லீரலை கவனிப்பது, கணையத்தை கவனிப்பது, மண்ணீரல், சிறுநீரகங்கள் மற்றும் குடல்களை கவனிப்பது போன்றவை இந்த மையத்தின் மற்ற செயல்பாடுகள். ஆகவே நாம் அதிகமாக சிந்திக்க தொடங்கும் போது, நாம் எதிர்காலத்தை பற்றி நினைப்பவர்களாக மாறும்போது, அதாவது எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிட தொடங்குகிறோம் என்று நான் கூறுகிறேன். சில நேரங்களில் மக்கள் அதிகமாகவே திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டமிடல் உங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியவில்லை. அந்த திட்டமிடல் உங்களுக்கு ஒரு கொந்தளிப்பான மன உழைப்பை தருகிறது. அதனால் மூளையில் உள்ள உங்கள் உயிரணுக்களுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே இங்கே அது கடந்து செல்வதை நீங்கள் தெளிவாக காணலாம்.
அந்த ஆற்றல் உங்கள் மூளைக்குள் செல்ல வேண்டும். But when you think too much and plan too much, and if you are successful, then you develop an institution called ego, which is a big yellow bile in your head. That's not only thing. But as you start thinking too much, you neglect all these visceras, all these organs in the viscera. And thus, you have very big problems of health to begin with. Of course, when you neglect your liver, you know, liver is, they say, you will live till your liver will allow. ஆனால் நீங்கள் அதிகமாக சிந்தித்து அதிகமாக திட்டமிடும் போது நீங்கள் அதில் வெற்றி அடைந்து விட்டால் உங்களிடத்தில் அகங்காரம் என்ற ஒன்று உருவாக்கப்படுகிறது. இது உங்கள் தலையில் ஒரு பெரிய மஞ்சள் குவியலாகும். இது ஒரு விஷயம் மட்டுமல்ல, நீங்கள் அதிகம் சிந்திக்க தொடங்கும்போது இந்த உள்ளுறுப்புகள் அனைத்தையும், உள் அங்கங்களில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் புறக்கணிக்கிறீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிக பெரிய பிரச்சனைகள் தொடங்குகின்றன. நிச்சயமாக நீங்கள் உங்கள் கல்லீரலை புறக்கணித்தால் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கல்லீரல் அனுமதிக்கும் வரை மட்டுமே நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். Now this liver has to clean all the poison from your body. It comes out as heat and is delivered to the bloodstream. But when this is neglected, this poor liver doesn't know how to function without the energy, and all the heat is accumulated in the liver. So a person suffers from liver trouble. Now the symptoms are he gets migraine, he cannot see the sun, then also he gets very hot-tempered, irritable, angry, because there is so much of heat. இப்போது இந்த கல்லீரல் உங்கள் உடலில் உள்ள அனைத்து நச்சுப் பொருட்களையும் சுத்தம் செய்ய வேண்டும். அது வெப்பமாக வெளியே வந்து இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது. ஆனால் இந்த மையம் புறக்கணிக்கப்படும் போது இந்த அப்பாவியான கல்லீரலுக்கு சக்தி இல்லாமல் அதற்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தெரியாமல் போகிறது மற்றும் அனைத்து வெப்பமும் கல்லீரலில் ஒன்று திரள்கிறது. எனவே அதனால் ஒரு நபர் கல்லீரல் பிரச்சனையால் அவதிப்படுகிறார் மற்றும் அவருக்கு ஒற்றை தலைவலிக்கான அறிகுறிகள் ஏற்படுகின்றன. அவர் சூரியனை பார்க்க முடியாது. பின்னர் அவர் மிகவும் எளிதில் உணர்ச்சி வசப்படும் சுபாவமானவராகி எரிச்சல் மற்றும் கோபப்படுவார், ஏனென்றால் அங்கே அதிகம் வெப்பம் உள்ளது. Then this heat passes. I was telling in Canberra, most of the bureaucrats have this problem because they plan too much. And where do we land with that planning? God alone knows. So, then this heat passes upward and downward. So when it passes downward, it gives you a very bad problem of terrible constipation because the heat constricts your intestine, large intestines. It also coagulates your kidneys, by which you have kidney trouble, you cannot pass your urine. Then you go on the dialysis and you are certified as really dead because you cannot last longer. It's a very expensive treatment, but doctors do not tell you frankly that, oh, you are not going to live. பின்னர் இந்த வெப்பம் கடந்து செல்கிறது. நான் கான்பெராவில் சொல்லிக் கொண்டிருந்தேன், பெரும்பாலாக அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சிக்கல் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அதிகமாக திட்டமிடுகிறார்கள். நீங்கள் அந்த திட்டத்தினால் என்ன செய்வீர்கள் கடவுளுக்கு மட்டுமே தெரியும். எனவே இந்த வெப்பம் மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் செல்கிறது. எனவே அது கீழ்நோக்கி செல்லும்போது பயங்கரமான மலச்சிக்கல் போன்ற மிக மோசமான பிரச்சனையை தருகிறது. ஏனெனில் வெப்பம் உங்கள் சிறுகுடல் பெருங்குடல்களை சுருக்குகிறது. இது உங்கள் சிறுநீரகத்தையும் உறைய வைக்கிறது. இதன் மூலம் உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்படும். நீங்கள் சிறுநீர் கழிக்க சிரமப்படுவீர்கள். நீங்கள் டயாலிசிஸுக்கு இரத்த சுத்திகரிப்புக்கு செல்ல வேண்டும். நீங்கள் நீண்ட காலம் வாழ முடியாது என்பதால் நீங்கள் உண்மையில் இறந்துவிட்டதாக சான்றளிக்கப்படுவீர்கள். இது மிகவும் விலையுயர்ந்த சிகிச்சையாகும்.
ஆனால் நீங்கள் அதிக காலம் வாழப்போவதில்லை என்று மருத்துவர்கள் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்வதில்லை. Then this heat can pass upward. And when it goes upward, it goes, say, to your right heart as shown there. As a result of that, you develop asthma. Of course, asthma is connected also with the left side. So when there's triggering done by the left side, then you get this horrible disease called asthma. Then this heat can go upward and can ruin your throat. It can freeze your right arm. It can make your left eye red and also your left ear deaf. But by chance, if such a person is young and using too much physical energy and mental energy, as well as drinking a lot, he can have a very fatal heart attack, a very massive one, and he may die very early in age. You must know that all such attacks at a young age always are fatal. இந்த வெப்பம் மேல் நோக்கி செல்லும். அது மேல் நோக்கி செல்லும் போது அங்கு காட்டப்பட்டுள்ளபடி அது உங்கள் வலது இதயத்திற்கு செல்லும். அதன் விளைவாக உங்களுக்கு ஆஸ்துமா உருவாகும். உண்மையில் ஆஸ்துமா இடது பக்க தொடர்புடையது. எனவே இடது பக்கத்தில் இந்த தூண்டுதல் செய்யப்படும் போது ஆஸ்துமா எனப்படும் இந்த பயங்கரமான நோயை பெறுவீர்கள். இந்த வெப்பம் மேல் நோக்கி சென்று உங்கள் தொண்டைக்கு கேடு விளைவிக்கக்கூடும். இது உங்கள் வலது கையை மரத்து போக வைக்கும். இது உங்கள் இடது கண்ணை சிவந்து போக வைக்கும். உங்கள் இடது காது கேளாமல் போகும். ஆனால் ஒருவேளை அத்தகைய நபர் இளைஞராக இருந்தால் அதிக உடல் உழைப்பு செய்பவராகவும் மற்றும் அதிகமாக மன ஆற்றலை பயன்படுத்துபவராகவும் அதே நேரத்தில் நிறைய குடிப்பவராகவும் இருந்தால் அது அவருக்கு மிகவும் மரணத்தை விளைவிக்கக்கூடிய மாரடைப்பு, மிக அதிக தாக்கமுள்ள மாரடைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். மேலும் அவர் இளம் வயதிலேயே இறந்துவிடக்கூடும். இளம் வயதிலேயே ஏற்படும் இதுபோன்ற தாக்குதல்கள் அனைத்தும் எப்போதும் ஆபத்தானவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். But when you see to the other side is that there is a pancreas which is neglected. As a result of the neglect of the pancreas, you develop a disease called diabetes. Even the mothers who are extremely planning type and thinking type give that disease to their children. And children are born with diabetes. ஆனால் நீங்கள் மறுபுறம் பார்த்தால் கணையம் புறக்கணிக்கப்பட்டு உள்ளது. கணையம் புறக்கணிக்கப்பட்டதன் விளைவாக நீரிழிவு நோய் என்ற நோய் உருவாகிறது. மிகவும் திட்டமிடல் வகையான மற்றும் சிந்தனை வகையான தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் கூட அந்த நோயை கொடுக்கிறார்கள் மற்றும் குழந்தைகள் நீரிழிவு நோயுடன் பிறக்கிறார்கள். Then you have the third problem with the spleen. This is the most dangerous one. Nowadays, as the life is, we are all time bound, very particular about time. As a result of that, we have become extremely hectic. Supposing you sleep very late in the night, then you have to get up early in the morning somehow get into your clothes and run to the office. Don't even take your breakfast, your wife will give you. So on the way in the car you are eating your breakfast. And then you read the newspaper. You get a shock of your life because so many horrible things are happening. Newspapers will never give something that is good or is doing well, but something that has gone wrong to give a sensational feeling. It gives you sometimes horrible things. மூன்றாவதாக உங்கள் மண்ணீரலுக்கு ஒரு சிக்கல் உள்ளது. இது மிகவும் ஆபத்தானது. இப்போதெல்லாம் நம் வாழ்வில் நாம் அனைவரும் காலத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். நேரம் பற்றி மிகவும் கவனமாக இருக்கிறோம். அதன் விளைவாக நாம் மிகவும் பரபரப்பாகி விடுகிறோம். நீங்கள் இரவில் மிகவும் தாமதமாக தூங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். பின்னர் எப்படியாவது அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுமே என்று நினைக்கிறோம். எப்படியாவது உங்கள் ஆடைகளை மாற்றிக்கொண்டு அலுவலகத்திற்கு ஓடுகிறோம். உங்கள் காலை உணவை கூட எடுத்துக்கொள்ள நேரம் இருக்காது.
உங்கள் மனைவி உங்களுக்கு ஊட்டி விடுவார். எனவே காரில் செல்லும் வழியில் நீங்கள் உங்கள் காலை உணவை சாப்பிடுவீர்கள். பின்னர் நீங்கள் செய்தித்தாளை படிக்கிறீர்கள். உங்கள் வாழ்விலேயே ஒரு பெரிய அதிர்ச்சியை பெறுவீர்கள். ஏனென்றால் பல பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கும். செய்தித்தாள்கள் ஒருபோதும் நல்லவையான அல்லது சிறப்பான செயல்பாடுகள் ஒன்றையும் கொடுக்காது. ஆனால் ஒரு தவறாக நடக்கும் பரபரப்பான உணர்வினை கொடுக்கும் சில செய்திகளைத்தான் செய்தித்தாள்கள் தருகின்றன. இது சில நேரங்களில் பயங்கரமான விஷயங்களாகத்தான் இருக்கும். So early in the morning, if you read something horrible, being a human being, you are sometimes shocked. Then you find there is a jam on the way and you get so upset and all your peace is disturbed. Now this spleen is responsible for creating red blood corpuscles when you are in emergency. You must have seen when you eat your food and you run, you get a pain here. That's because your spleen is trying to pump out new RBCs. Now, to create that, this spleen has to work very hard. But it cannot understand the crazy, hectic personality. எனவே அதிகாலையில் நீங்கள் பயங்கரமான எதையாவது வாசித்தால் சில நேரங்களில் அதிர்ச்சிக்குள்ளாவீர்கள். பின்னர் வழியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அதனால் நீங்கள் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள். உங்கள் அமைதி அனைத்தும் குலைந்து போகிறது. இப்போது இந்த மண்ணீரல் தான் நீங்கள் அவசரத்தில் இருக்கும்போது மிகச் சிறியதான சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்குவதற்கு பொறுப்பாகும். உங்கள் உணவை நீங்கள் சாப்பிட்டுவிட்டு உடனே நீங்கள் ஓடுகிறீர்கள் என்றால் இந்த இடத்தில் வலி ஏற்படுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் மண்ணீரல் புதிய சிவப்பு இரத்த அணுக்களை ஆர்பிசிகளை வெளியேற்ற முயற்சிக்கிறது என்பதால் தான். இப்போது அதை உருவாக்க பாவப்பட்ட இந்த மண்ணீரல் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது. ஆனால் இந்த பரபரப்பான மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாமல் அதற்கு பித்து பிடித்து போகிறது. Every time it tries to cope with it, it goes crazy. So such a spleen becomes crazy, and ultimately with some triggering on the left hand side, you develop a horrible disease called as leukemia or blood cancer. Then also your intestinal problems, the pain in the stomach and all that, indigestion, all go hand in hand only because of one center only on the right side. I have not even described the left side center. So if I describe all these, then the whole materia medica will be described. It's like that. ஒவ்வொரு முறையும் அதை சமாளிக்க முயற்சிக்கும் போது அதற்கு பித்து பிடிக்கிறது. எனவே அத்தகைய மண்ணீரல் பைத்தியமாகி இறுதியில் இடதுபுறத்தின் சில தூண்டுதலால் உங்களுக்கு இரத்த சோகை அல்லது இரத்த புற்றுநோய் எனப்படும் ஒரு பயங்கரமான நோய் உருவாகிறது. பின்னர் உங்களுக்கு குடல் பிரச்சனைகள், வயிற்றில் வலி மற்றும் அஜீரணம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கொள்கின்றன. ஏனெனில் இதெல்லாம் வலதுபுறத்தில் இருக்கும் ஒரே ஒரு மையத்தினால் மட்டுமே நிகழ்கிறது. நான் இடது பக்க மையத்தை பற்றி கூட சொல்லவில்லை. இவை அனைத்தையும் நான் விவரித்தால் முழு மருத்துவ பொருள் பற்றியும் விவரிக்கப்பட்டுவிடும். So all the permutations and combinations of these centers give you physical problems, then the left side gives you the mental problem. Now, when the Kundalini rises, as I told you, she pierces through these centers and like pearls, the thread passes through different pearls. So the left and right hand are brought together and are nourished, and that's how you feel all right, your health is all right. எனவே இந்த மையங்கள் அனைத்தும் வெவ்வேறு வழிகளாலும் மற்ற காரணிகளாலும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை தருகின்றன. பின்னர் இடதுபுறம் உங்களுக்கு மனப்பிரச்சனையை தருகிறது. இப்போது குண்டலினி உயரும்போது நான் சொன்னது போல் அவள் இந்த மையங்களில் முத்துக்களில் நுழைவது போல ஊடுருவி செல்கிறாள். அது வெவ்வேறு முத்துக்கள் வழியாக ஊடுருவி செல்கிறது. இடதுபுறமும் வலதுபுறமும் ஒன்றாக கொண்டு வரப்பட்டு அவற்றிற்கு ஊட்டமளிக்கப்படுகின்றன. அதனால்தான் நீங்கள் நல்லபடியாக உணர்கிறீர்கள். உங்கள் உடல்நலம் சரியாகிறது. So when the Kundalini rises and when she touches the spirit, the seat of the spirit here, the flow of the grace
also on the sympathetic nervous system, relaxes your center and nourishes them. Plus the rising of the Kundalini helps you such a lot. But unless and until you get awakening of your Kundalini and the last breakthrough of the last center, you cannot feel all right. ஆகவே குண்டலினி எழுந்ததும் ஆத்மா இருக்கும் இந்த இடத்தை அவள் தொடும்போது பரிவு நரம்பு மண்டலத்தில் உள்ள கருணையானது உங்கள் மையத்தில் பாய்ந்து உங்கள் மையங்களை தளர்த்தி அவற்றிற்கு ஊட்டமளிக்கிறது. மேலும் குண்டலினியின் எழுச்சி உங்களுக்கு நிறைய உதவுகிறது. ஆனால் உங்கள் குண்டலினியை விழித்தெழுந்து மற்றும் கடைசி மையத்தை ஊடுருவும் வரை நீங்கள் நல்லபடியாக உணர முடியாது. And you have to work it out in a proper way, understandingly how to cure yourself or how to cure others. You have to also know how to protect yourself. But you definitely become a personality who can cure people, who can cure themselves. I mean, surgeons don't go to doctors at all, I have no question. As soon as they get into trouble, they know this burning started now. This is it, clear it out. They are the doctors, they get the diagnosis, they know the medicine, finished. உங்களை எவ்வாறு குணப்படுத்திக் கொள்வது அல்லது மற்றவர்களை எவ்வாறு குணப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அதை முறையான வழியில் செய்ய வேண்டும். உங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் நிச்சயமாக மக்களை குணப்படுத்தக்கூடிய மற்றும் தங்களை தாங்களே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தனித்தன்மை வாய்ந்த நபராக ஆகிவிடுவீர்கள். அதாவது சகஜ யோகிகள் மருத்துவர்களிடம் செல்ல வேண்டியதில்லை. எனக்கு எந்த கேள்வியும் இல்லை. எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த எரியும் உணர்வு ஆரம்பிப்பது அவர்களுக்கு தெரிய வரும். இப்போது இங்குதான் பிரச்சனை உள்ளது, அதை சுத்திகரிக்க வேண்டும் என்று தெரிய வரும். அவ்வளவுதான். அவர்களே மருத்துவர்கள், அவர்களே நோயை பற்றி அறிந்து கொள்வார்கள், அவர்களுக்கு மருத்துவமும் தெரியும். அவ்வளவுதான், முடிந்தது. So the first thing that happens to us that physically you feel perfect. After that you don't age also. Your age comes down. You don't have wrinkles. You don't have worries. Because all your worries are due to your left side or right side, which is causing you two institutions of ego or superego. எனவே உங்களுக்கு நடக்கும் முதல் விஷயம், உடல் ரீதியாக நீங்கள் குறைபாடற்று இருப்பதை உணர்வீர்கள். அதன் பிறகு உங்களுக்கு வயது கூடாது, உங்கள் வயது குறையும். உங்களிடம் தோல் சுருக்கங்கள் ஏற்படாது. உங்களுக்கு கவலைகள் இருக்காது. ஏனென்றால் உங்கள் கவலைகள் அனைத்தும் உங்கள் இடது அல்லது வலது பக்கங்களினால்தான். அது உங்களின் அகங்காரம் மற்றும் மமகாரத்தினால்தான் ஏற்படுகிறது. But when they are opened out, and when the Kundalini is out, then I should say like an opening of a chimney, the whole of this worrying and tension and all that passes out. And you have no tension, you are absolutely peaceful with yourself. You are peaceful with others, you are serene, and you get all your centers integrated. ஆனால் அவை திறக்கப்பட்டு குண்டலினி ஊடுருவி வெளியேறும்போது பின்னர் அதை நான் ஒரு புகைபோக்கி திறப்பது போல் என்று சொல்லலாம். இந்த கவலை மற்றும் பதற்றம் அனைத்தும் வெளியேறும். உங்களுக்கு எந்த பதற்றமும் இருக்காது. நீங்கள் உங்களுடன் முற்றிலும் அமைதியானவராக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் மற்றவர்களிடத்திலும் அமைதியாக இருப்பீர்கள். நீங்கள் சாந்தமாகி விடுவீர்கள். உங்கள் எல்லா மையங்களும் ஒருங்கிணைக்கப்படும். May God bless you. May God bless you.